ஃபாலோவர்ஸ் ஏற்றுறதுன்னு வேணா நான் கொஞ்சம் உங்களுக்கு டிப்ஸ் தரேன். ஃபாலோவர்ஸ் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழினா அந்த ஒரு வழியில மட்டும் போங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து இதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராம் பேஜே நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், இதுல எப்படி ஏர்ன் பண்றது, இதுல எப்படி வந்து நான் ரெவன்யூ எடுக்கிறது அப்படிலாம் கேக்குறீங்க. இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூலாம் கண்டிப்பா வராது. ப்ரமோஷன் அதே மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா உண்டு. 20,000 ஃபாலோவர்ஸ் இருக்கவங்களாமே காசு வாங்கிட்டு பண்றாங்க. எப்படின்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபாலோவர்ஸ் ஏற்றி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இருக்காங்க. எனக்குமே நிறைய பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்ல ஃபாலோவர்ஸ் ஏத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட காசு வாங்குறவங்களும் இருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, ப்ரமோஷன்னா நான் கொடுக்குறேன், நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்ல எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. ஒரு பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு 10-15 வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. அது எல்லாமே வந்து குவாலிட்டியாகவும் இருக்கணும், கண்டென்ட்டும் நல்லா இருக்கணும். நீங்க என்ன பண்ண போறீங்களோ அது கரெக்டா இருக்க டைமிங்க்கு போடுங்க. ஒரு வாரத்துக்கு உங்களால 3 வீடியோ தான் பண்ண முடியும்னா அந்த 3 வீடியோவை கரெக்டான டைமிங்க்கு போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க வந்து மீடியால தான் வரப்போறேன்னு தெரிஞ்சிச்சுனாலே நீங்க லைட்டுக்கு, அப்புறம் கொஞ்சம் நல்ல ஃபோனுக்கு, அப்புறம் ஸ்டாண்டு, அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு. அது எல்லாமே யூடியூப் சேனல்ல போய் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ அது எல்லாமே நீங்க கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும். ஃபியூச்சர்லயும் வாங்கி தான் ஆகணும், இப்பயும் வாங்கி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டை யோசிங்க. அப்படி ஒரு 10 வீடியோ போட்டு உங்களுக்கு ஒரு 500 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாலே நீங்க நல்லா பண்றீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க அது எல்லாமே வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்மளுக்கு ஒரு குவாலிட்டி இல்லாத வீடியோ, நம்மளுக்கு பிடிக்காத வீடியோலாம் நம்ம பார்ப்போமா? ஸோ அதனால நம்ம கண்டிப்பா அதெல்லாம் வாங்கி ஆகணும். அண்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கமெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். என்னை யார் என்ன சொன்னாலும் என்னை பத்தி நல்லா தெரியும் அப்படிங்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு மீடியா பக்கம் வாங்க. மோட்டிவேட் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, டிமோட்டிவேட் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அண்ட் வீடியோ மட்டும் இல்ல, போஸ்ட்டுமே நிறைய பேர் பிசினஸ் பண்றவங்க போஸ்ட் எல்லாமே எடுத்து போடுவீங்க. ஸோ அது எல்லாமே உங்களால வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுங்க. சீக்கிரமாவே ஃபாலோவர்ஸ் அந்த அளவுக்கு ஏறிடுவாங்க. ஸோ நான் பண்றப்போ எனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சொல்றேன். அண்ட் டிஎம் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் சொல்றேன்னு சொன்னதுக்காக என்கிட்ட கேட்டிருக்கீங்க. பட் நிறைய பேர் கேட்கறதுனால எல்லாருக்கும் என்னால் சொல்ல முடியாதனால மட்டும்தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.